ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நிதியும் இல்லை அதிகாரம் இல்லை என்று புலம்பிய அமைச்சருக்கு நல்லபடியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. விவரங்களை பார்க்கலாம். நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க? திமுக பாஜகவோட கூட்டணி வச்சது மட்டும் இனிக்குது, இப்பெல்லாம் கசக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதுலெல்லாம் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்கிற விவரங்களை விவரமாக சொல்கிறேன். திருச்சி மாநகராட்சி குடிநீர் குழாயில வந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் மரணம், பலர் மருத்துவமனையில் அனுமதி, சிலர் கவலைக்கிடம். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவினுடைய ஆட்களாக செய்யும் அட்டூழியங்களை காவல்துறை கண்டுகொள்ள மறுக்கிறதா என்று மக்கள் கொந்தளிக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் பாஜகவோட கூட்டணி சேர்வேன் அப்படின்னு அதிமுக பாஜக கிட்ட சொல்ல தயாரா என்று கேட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அரசு பொது கழிப்பிடத்திற்கு அறிஞர் அண்ணாவையும் முன்னாள் அமைச்சர் கக்கனையும் பெயர்களாக வைத்து சிறப்பு சேர்த்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். திராவிட மாடல் அரசுக்கு வேற எங்கேயோ இருந்து பிரச்சனை வந்தா அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க, எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை. ரொம்ப சிறப்பா 100க்கு 100 செய்வாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐயா கருணாநிதி கொடுத்த ஒரு பெட்டி இருக்கு, அதை கபார்னு திறந்து பார்ப்பாங்க, உடனே கை கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு பெட்டி. இப்ப பாத்தீங்கன்னா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில புலம்பி இருக்கார். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்புகளை பெருக்குங்க, அதுக்காக தொழில் நிறுவனங்களை கொண்டு வாங்க சொல்லி கேட்க, இவரு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, எங்கிட்ட எந்த பணமும் இல்லை, நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. எனக்கு நிதியும் ஒதுக்குறது இல்ல, அதிகாரமும் கொடுக்கறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஐடி பார்க்கு, டைட்டில் பார்க் எல்லாம் ஒரு சிலது மட்டும்தான் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு, மீதி எல்லாமே தொழில்துறையினுடைய கண்ட்ரோல் இருக்கு. நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரு ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா, நேர்மையா, கண்ணியத்தோட, ஆண்மையோட பதில் சொல்லி அதெல்லாம் இருக்கு. ஏன்னா 4 தலைமுறை அவரு, அதாவது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முன்பே தமிழ்நாட்டுல முதலமைச்சரானவர் அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தாவுடைய அப்பாவும் முக்கியமான நபர். அவருக்கு விட்டமினோ அல்லது ஸ்வீட் பாக்ஸோ தேவையில்லை. ஆனால் வேலையை சரியாகவும் நேர்மையாகவும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனா அப்படிப்பட்டவருக்கு அப்படி பதவியை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களா, வளர்ந்துருவார், நம்மள மிஞ்சிருவார். அதனால என்ன பண்ணணும், அதெல்லாம் நிதித்துறையில இருந்து அந்த துறையில உட்கார வச்சிருக்கோம். ஆமா. இப்ப இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு உடன்பிறப்புகளாக இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கிளாஸ சட்டமன்ற வளாகத்திலேயே அமைச்சருக்கு சொல்றது மாதிரி எடுத்திருக்காரு பாருங்க நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள். சர்வாதிகாரி அப்பா அவர்கள் கிளாஸ் எடுத்திருக்காருங்க. உடன்பிறப்புகளுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு, ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. என்னன்னா அமைச்சர் இந்த மாதிரி பதில சொல்ல, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ். ஓ, அவர் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்திருக்காரு பாசிட்டிவா சொல்றதுக்கு. ஏன் தெரியாம தான் இருக்கிறேன். அதாவது நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சட்டமன்ற உறுப்பினர் ஐடி பார்க்கு கேட்டார், என்னால முடியாது, என் துறையில அது இல்ல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல முடியும், அது இருக்குன்னு சொல்லி பொய் சொல்றதுக்கு அவர் என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களா, இல்ல அமைச்சர் துரைமுருகனா, இல்ல பொன்முடியா, ஐயா அமைச்சர் அன்பரசன் அவர்களா? அப்படியே இருக்கட்டும், இருந்தா கூட அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவை எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படிலாம் ஒன்னா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, இதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கப்படும். அமைச்சருங்கிறனால அவர் திமுகங்கிறனால அவர் சொல்ல மறந்து. ஐயா நாளைக்கு வேணா நீங்க நேற்று இந்த வாரத்தின் போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லாம நீக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா. ஆமா, அதாவது அதுக்குதான் நீங்க சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படிங்கறத நாங்க மறக்கல. ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த வேலையை இவன் செய்வான் அறிந்து அவன்கிட்ட கொடுக்கறது. அதற்குத்தான் உங்களை சபாநாயகர். இப்படிப்பட்ட ஒரு நபரை சபாநாயகராக திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததற்கு பெருமைப்படணையா. அதாவது நீங்க பாசிட்டிவா பேசணும்னு சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட கரெக்டா நோட் பண்ணுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாஞ்சோலை படுகொலை நேரத்துல ஐயா அப்பாவு அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி என்ன சொன்னார், எவ்வளவு பாசிட்டிவா சொன்னார், புகழ்ந்து பேசினார். அந்த வீடியோவை நாங்க டெலீட் பண்ணிட்டோம். நீ ஞாபகம் வச்சிருக்கனா, நீ எப்படி அப்படி பேசின ஒருத்தர் நீங்க பாசிட்டிவா பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறார், எவ்வளவு பரிணாம மாற்றம் அடைந்திருக்கிறாருங்கிறதெல்லாம்
மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு தர்ம சங்கடத்தோட திராவிடத்தினுடைய அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருப்பார்கள், இதை கேட்டிருப்பார்கள், இதை பொதுவெளியில் எப்படியெல்லாம் பேசுவார்கள், கண் மூக்கு காது வைத்து பேசுவார்கள் சொல்லி இந்நேரம் திமுகவினுடைய அந்த அப்படியே அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சட்டசபையில ஒருவர் கேட்ட கேள்விக்கு நேர்மையாக பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாழ்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கோஷங்கள் எழுப்புறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்த உடனே நிறைய கேள்விகளை அடுக்கி இருக்கிறாரு. நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க, முதலமைச்சர் ஏன் பதறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படி நீங்க வைக்கலாம்? நீட்டு விலக்கு நீங்க வாங்கி தெரிந்தாதான் கூட்டணி இருப்பேன்னு சொல்லி சொல்லுவீங்களா? 2010 ஆகஸ்ட் 5ஆம் தேதி மக்களவையில அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு பாஸ் பண்ணது உங்களுடைய மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன், திமுகவை சேர்ந்தவர். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில நீங்க இருந்தீங்க, அப்பதான் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சட்டுன்னு அடிச்சு விட்டாரு. அது எப்படி திமிங்கலாம் இவ்வளவு தைரியமா பேச முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீட்டு விலக்கு பெற்று தருவோம்னு சொன்னது யாரு? இப்ப கூட கச்சத்தீவே நாங்க மீட்டு தருவோம், ஒருவேளை மீட்டு தராத பட்சத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்து இல்லைன்னா காங்கிரஸோட கூட்டணியில் சொல்லி திமுக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யாராவது கேக்குறீங்களா? இல்ல அதை கேட்டா தான் திமுக காங்கிரஸுக்கான ஒரு செக் பாயிண்ட் வைக்குமா? இல்ல இன்னைக்கு ஆளுநரை இவ்வளவு எதிர்க்கிற இவங்க ஆளுநர் பதவியை நீக்குங்கன்னு இவங்களால சொல்ல முடியுமா? முடியாது. சரி, இப்ப நம்ம என்ன கேக்குறோம்? காங்கிரஸ் ஆளுநர் பதவி நீக்குங்கன்னு ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. இல்ல ஏன் முடியாது? ஏன்னா காங்கிரஸ் ஆளுநர்களுடைய பதவிகள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லா ஸ்டேட்டையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க. இதே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு 1000 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அதான் 1000 வருஷம் விழுதுகள் யாராவது 3 முப்பாட்டனோ 4வது பாட்டனோ பேரனோ ஆட்சியில் இருக்கும்போது அது இடைஞ்சலாக வரக்கூடாது என்கிற பார்வையோடு செயல்பட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாருன்னா, நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், வலிமையான கூட்டணி நாங்க உருவாக்கி இருக்கோம், வலிமையான கூட்டணி நாங்க சொல்லிக்கிறோம், உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது போக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் அங்கதாங்க இருக்கு. எல்லா கட்சியும் திமுக அதிமுக மட்டும் தூக்கி இந்த பக்கம் அவட பார்த்தா 2 கட்சிக்கு போட்டியா எப்பறாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கூட்டணி. ஆனா இருந்தும் அதிமுகவை குற்றம் சொல்றாங்க. கூட்டணியில இவங்க இருக்காங்க, பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சியில் ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நாங்க சொல்லல, ஆனா அப்படி சொல்லப்படும் போது கூட நீங்க நீட் தேர்வுக்கு விலக்கு தரலன்னா கூட்டணியில இருந்து வெளியில வர மாட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி நீங்க என்னையா கேக்குறீங்க? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேலூர்ல பிரச்சாரம் பண்ண போகும்போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது காங்கிரஸ் கூட்டணியிலன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேலூருக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில எப்போ 2014 அதற்கு பிறகு பல முறை கூட்டணி வந்து காங்கிரசும் நாங்களும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள்னு பேசின அந்த வசனங்கள் எல்லாம் சொன்னோம்னா நீங்க அந்த ரைடு பண்ணது அது வேற ஐயா எடப்பாடி பழனிசாமி நடுவில் சொல்லிட்டாப்ல. திருமாவளவன் நேரம் சொல்லி அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் ஒரே திருப்புச்சீட்டு, விசிகாவை பிரிப்பதில் தான் எல்லா கட்சிகளும் மீண்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, விசேஷத்துக்கு எல்லாம் கூப்பிடுறாங்க, வரலன்னா இங்கேயே உட்காந்துறாங்க, 2-3 நாள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு நீங்க வந்தாதான் போவேன் உட்காந்துறாங்கன்னு சொல்ல புலம்பி இருக்காரு, வீடியோ போட்டுருக்காரு. இப்படி எல்லாம் கூப்பிடுறேன், நான் எப்படி கட்சி பணிகளை பார்க்கிறது, மற்ற பணிகளை பார்ப்பது, மற்ற எல்லா பணிகளையும் பார்க்கணும்னு சொல்லி அவரும் புலம்பி இருக்காரு கூட்டணி கட்சியாக. தமிழ்நாடு எப்பொழுதுமே ஒன்றிய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். கருணாநிதியுடைய வாய்ஸ், ஸ்டாலினுடைய வாய்ஸ், உதயநிதி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி என்ன ஒரு குரல் என்ன மாதிரி இப்ப பேசியிருக்காரு அவர். என்ன அதுக்கு கவுண்டர் கொடுத்து போஸ்ட் அடிச்சுக்கிறாங்க. என்ன அதுல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆமா, கொலை பழி வாங்குகள்ல அதுலயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கொள்ளையில் வழிப்பறிகள்ல அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போதைப் பொருள் புழக்கத்துல அது என்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் சொன்னோம் என்றால் சைலன்ஸினுடைய இன்று ஒரு நாள் போதாது. ஏனாமா என்ன அவ்வளவு கண்ட்ரோல் அப்படிதான் இன்னும் எவ்வளவு திட்டங்களோ. எல்லாத்தையும் விட முக்கியமானது திமுக அமைச்சருடைய வாய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஐயோ அது வேற இருக்கு. நேத்து ஒருத்தர் பேசினாரு, அடுத்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் காலம் போன போக்குல கொடுத்தது அவரும் பேசிட்டார். இவ்வளவு பேரும் சர்ச்சை பேசுகளை பேசுறாங்க. இப்போ எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்காங்க. நீங்க எப்படி கண்ட்ரோல் இருப்பீங்க? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தி எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நீங்க எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லாம கண்ட்ரோல்ல இருப்பீங்க? இந்த சுகரு, பிபி, பிளட் பிரஷர் அதெல்லாம் கூட கண்ட்ரோல்ல இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஐயா முதல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு பேர் தான் நல்ல ஆட்சியாளர், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஐயா நாங்க எப்படியெல்லாம் திராவிட மாடல் அரசாக இன்று இருக்கக்கூடிய திமுக என்ற கட்சியை வளர்த்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. 40 வருஷம் முன்னாடி பேசினதை இப்படி எல்லாம் நாங்க கட்சியை வளர்த்தோம்னு சொல்லி அவர் பேசுனது தப்பு தான், அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்தது நாங்களாம் எதுவுமே சொல்லல. ஆனால் நான் எப்படி கட்சியை வளர்த்தேன் அப்படின்னு அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததுக்கு அவரு மேல ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவரே சூமோட்டோ வழக்கா போட்டாரு. சரி, அந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் ஐயா பொன்முடியில் கடந்தா வரணும். இன்னும் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசனுடைய நிறுவனர்களான அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் கக்கன் அமைச்சராக இருந்தாரு காமராசர் ஆட்சியில, எப்படி நேர்மையான உள்துறை அமைச்சராக இருந்த பல்வேறு பெருமைக்குரியவர்கள்
சல்லி காசு கவர்மெண்ட் காசை ஏமாத்தாம மக்களுக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த இரு பெரும் தலைவர்கள் யாரு? அறிஞர் அண்ணாவும் கக்கன் அவர்களும். சரியா? இந்த இந்த இருவரும் தலைவர்களுடைய மாட்சிமை பொருந்திய புகழ தரணி எங்கும் கொண்டு சேர்ப்பதற்காக அழிந்து போன குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாம் கொண்டு சேர்க்கும் விதமாக வரைக்கும் போயிருங்க. ஆமா, அண்ட சராசரங்களும் என்ன பூமிக்குள்ள இருந்து என்ன 2 கோடி தாண்டிடுவீங்க, அங்க ஒரு உயிரினங்கள் இருக்கிறதா, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் இந்த வரலாறு தெரியணுங்கிற விதமாக என்ன பண்ணீங்க? கோயம்புத்தூர்ல 95வது வார்டுல பொது கழிப்பிடத்துக்கு இவங்க 2 பேரையும் வச்சிருக்காங்க. கக்கன் அவருடைய பேரு, அண்ணாதுரை அவருடைய பேர், 2 பேருடைய பேர் வீடியோ இருக்கு, நீங்களே பாருங்க. நம்ம ஏதோ சரி யாரோ சின்ன ஆளுங்க செஞ்சது அப்படின்ற மாதிரி பார்த்தா தெளிவா இந்த கவர்மெண்ட் போர்டுனா எப்படி இருக்குமோ நல்ல நீல நிற பேக்ரவுண்டு, அதுல ஒயிட் எழுத்துக்கள் பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட்டு சிறப்பு செஞ்சிருக்கிறது திராவிட மாடல். அண்ணே, இதனாலதான் எந்த அவமானம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அப்பா டாஸ்மாக், நான் அவமானன்ற பேச்சுக்கே வரல. அப்பா டாஸ்மாக், ஸ்டாலின் டாஸ்மாக், ஐயா அவர்களுக்கு கருணாநிதியுடைய டாஸ்மாக் அப்படின்னு பேர் வச்சா, முத்து கருணாநிதி மணமைகள் மன்றம் அப்படி பேர் வச்சா எவ்வளவு அவமானமா இருக்குமோ, அதை விட இது மக்களுக்கு சுகாதாரமான பழக்கத்தை ஏற்படுத்த நல்ல விஷயம். அதாவது மாற்று கட்சி கூட இந்த மாதிரியான ஒரு செயலையோ எந்த நோக்கத்துக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய மாட்டாங்க. அறியாமையால் செய்யப்பட்ட பிழை அப்படின்னு சொன்னா அது ஏற்புடைய பதிலா இருக்குமா? ஒரு பொது கழிப்பிடத்துக்கு அறிஞர் 2 பேரும் மாபெரும் கட்சிகள் 60 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகளோட உருவான மூல கட்சி, அந்த கட்சியினுடைய நிறுவனராக அந்த கட்சியிலிருந்து வந்த அறிஞர் அண்ணாவை பெருமை சேர்க்கும் இப்படியாங்க செய்யறது? எவ்வளவு வரலாறுகளை நீங்க பேசுறீங்க. தமிழகம் இந்த அளவுக்கு இருந்திருக்குது, அந்த அளவுக்கு இருந்திருக்குது. சுய சிந்தனையில இன்னும் சொல்ல போனா என்னங்க சொல்லுவாங்க, வழக்கமா சொல்லுவாங்க மாநில சுயாட்சி. எதையுமே பகுத்தாஞ்சு பார்த்துருங்க. இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக பகுத்தறிவுங்க, பகுத்தறிவு. அதைத்தாங்க நாங்க பகுத்தறிவுவாதிகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி இதுவா? எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம், அப்பாவுடைய அப்பா ஐயா கருணாநிதியோட பேரை இந்த கழிவிடத்துக்கு எப்போ வைக்க போறாங்க? இந்த சந்தேகம் தான் எனக்கு. என்னன்னா, அறிஞர் அண்ணா அவரை பத்தி நம்ம ஏதோ கொஞ்சம் தெரியும், அதை பத்தி புகழ சொன்னோம். கக்கனையா எப்படி செயல்பட்டார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் படிச்சு. இப்ப இந்த இருவரும் தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்னை கடல தூக்கி போட்டா கூட கட்டுமரமா வரும்னு சொல்லி அனைத்துமே தியாகம் செய்து அடுப்புல போட்டு எரிச்சா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எத்தகைய சிறப்பு செய்ய உடன்பிறப்புகள் காத்திருக்கிறார்களோ அப்படின்ற ஆவல் கூடுது. பயம்தான் இருக்கு. திருச்சி மாவட்டம் உறையூர்ல திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 5வது மண்டலம் 10வது வார்டுல சில நபர்களுக்கு குடிநீர் குடித்ததுனால வாந்தி பேதி மயக்கம் ஒவ்வாமை ஏற்பட்டு அவங்க ஒரு 50 பேர். அமைச்சர் அப்படி சொல்லலையா? நீ என்ன கதை கட்டி விடுற? அமைச்சரே அங்க போகல. முதல்ல அமைச்சர் தண்டு பந்தத்தை அப்படியே விட்டு விடாப்ல போயிட்டு திருச்சி மேயர் அன்பழகன் தான். ஏன்னா இது சொன்னது பொய்ன்னு அவருக்கும் தெரியும். ஆனா அமைச்சர் KN அப்படி சொல்ல கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மோர் நீர் மோர் கூல் ட்ரிங்க்ஸ் அதுல ஏதோ இருந்திருக்குது. 10-15 நாளா அந்த ஏரியாவில் அந்த மாநகராட்சி குடிநீர் குழாயில கழிவுநீர் கலந்து குடிநீர் வந்துகிட்டு இருக்கு. அந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை குடிச்சதுல 50 பேர் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆமா, லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சவங்களே அவன் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. அது போக வேங்கை வயல மலம் கடித அந்த குடிநீரை குடிச்சு அவங்களுக்கு எதுவுமே ஆகல, அவங்க அந்த குடிநீரை குடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டவங்க இப்ப அடுத்த இடத்துக்கு வந்துருக்காங்க. இந்த குடிநீர்னால அவங்க இறந்து போகல, இந்த குடிநீர்னால அவங்களுக்கு 4 வயசு பிரியங்கா அப்படிங்கிற ஒரு குழந்தை என்ன கொடுமை. வண்ணாங்கோயில்ங்கிற பகுதியில போய் அந்த தொக்கு எடுக்கிறது அந்த வயிற்று நீவுறது மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேற்கொண்டதுனால அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த காரைக்குடியில கையை வெட்டினாங்க, அதுவுமே உங்களுக்கு தோல்விதானே. வில்லன் தேடி மருத்துவம்ன்ற ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரே பறைசாட்டுக்கிறீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய மருத்துவத்தை பார்த்தாங்க, அதனால செத்து போயிட்டாங்க. அந்த கிராமத்துக்கு இல்லம் தேடி மருத்துவம் வரவில்லையா? பின்கோடு இல்லையா? போஸ்ட் மாஸ்டர் இல்லையா? போஸ்ட் மேன் இல்லையா? திராவிட மாடல் அரசுடைய கரங்கள் இரும்பு கரங்கள் அங்கு சென்று சேரவில்லை. இது பொய்ங்கிறது தெளிவா தெரியுது. இதுக்கு முன்னாடி தம்பி சின்னத்துறையை தாக்கணும் பண்ண சொன்னாங்க. அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எதையோ மறைக்கிறாரு, அவரே கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்த பாருங்களேன், அந்த காரைக்குடியில புல்லட் ஓட்டணும் அந்த தம்பி கையை வெட்டினாங்களே, அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? ரொம்ப கேவலமான காரணம், பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு அதனால கையை வெட்டிட்டான்னு சொன்னாங்க. ஒரு குழந்தை மயிலாடுதுறையில அந்த குழந்தை ஒரு அபியூஸ் செய்யப்பட்டது. அந்த குழந்தை எச்சு தொப்பிருச்சு, அதனால அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை பக்கமும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலப்படுறாங்க. இந்த மாதிரியான கேவலம் பாதிக்கப்பட்டவர்களை குற்றப்படுத்தி விக்டிம் பிளேம் பண்றதுங்கிற கேவலமான வேலையை திமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க.
இதை டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி இதுக்கு முன்பு தாம்பரம் மாநகராட்சியில ஒரு 3 பேர் இறந்து போனாங்க. குடிநீர்ல கழிவுநீர் கலந்த அந்த குடிநீர். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கறதா மத்திய அரசினுடைய ஜல் சக்தி அபியான் திட்டத்துல நாங்க தண்ணீர் இணைப்பே கொடுக்கறது இல்ல. சும்மா ஒரு 2 அடிக்கு பைப்பை போட்டு ஒரு டேப்பை மட்டும் போட்டு விட்டுறோம். ஏன்னா பைப் இருந்தாலும் அதுல தண்ணி கொடுக்கணும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொடுக்கணும், அந்த தண்ணி வந்து கழிவுநீர் கலக்கும், இதனால மக்கள் இறப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொதுநல நோக்கோட சிந்திச்சு நாங்க அரசாங்கத்துக்காக இது பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்தா அதுல ஊழல்னு சொல்லி எங்க மேலே கேஸ் போறாங்க. வேங்கை வெயில்ல ஜல்சக்தி திட்டத்துல கொஞ்சம் ஊழல் பண்ணிட்டீங்க, அதை மறைக்கிறது சொல்றேன். அதை போய் ஊழல்னு சொல்றீங்க. இப்ப 4 உயிர் போச்சு, யார் பொறுப்பு? கழிவுநீரா பொறுப்பு? அதுக்கு மேல கேஸ் போட முடியுமா? ஆமா, முடியாது இல்ல. அதாவது இதுக்கு முன்னாடி தாம்பரத்துல, அதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக மொத்தம் பல எல்லாமே இந்த கழிவுநீர் குடிநீர்ல கலந்தது. சென்னை மாநகராட்சி குடிநீர் மரணங்கள் அப்படின்னு ஒரு பட்டியலே போடலாம். அவ்வளவு பேர் வந்து பாதிக்க. இன்றைய போக்சோ வழக்குகள், இன்றைய கழிவுநீர் போதைப் பொருள் வழக்குகள், இந்த மாதிரி நிறைய போடலாம். பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை வழக்குகள். அதே மாதிரி இப்ப மாநகராட்சி குடிநீர் மரணங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா 4 வயசு குழந்தை பார்த்து பண்ணுங்க. இதே போல பல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட் லைட்ஸ். நன்றி.